மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு இறைவன் தமது அமைதியை வழங்குவாராக. அனைவருக்கும் வணக்கம். லேவியர் எழுதிய புத்தகம் 27வது அதிகாரம் 30 நாம் இவ்வாறு வாசிக்க கேட்கின்றோம். நிலத்தின் தானியங்களிலும் மரங்களின் கனிகளிலும் 10 ஆண்டவருக்கு உரியவை. அதே போல நாமும் நமது முதல் சம்பளம் நிலத்தில் விளைந்தவற்றில் முதல் தரமானவை, கன்று என்றால் முதலில் வருகின்ற பால் என அனைத்தையுமே ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கின்றோம். எதற்காக இந்த 10 பங்கு ஆண்டவருக்கு அளிக்க வேண்டும்? இதற்கு விடையாக எண்ணிக்கை நூல் 18வது அதிகாரம் 21 நாம் வாசிக்க முடியும். இஸ்ரவேலின் 10 அனைத்தையும் லேவியருக்கு உரிமை சொத்தாக நான் தந்திருக்கின்றேன். இஸ்ரவேல் மக்கள் உங்களுக்கு என அளிக்கும் 10 பங்கை நீங்கள் உங்களுக்கு என எடுக்கும் போது அதிலிருந்து 10 பங்கை நீங்கள் ஆண்டவருக்கு உயர்த்தி படைக்க வேண்டும். இவ்வாறு வரும் ஆண்டவரின் படையல் குரு ஆரோனுக்கு கொடுப்பீர்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது. லேவி குலத்திற்கு என நிலம் ஒதுக்கப்படாததால் அவர்கள் இவ்வாறு பாதுகாக்கப்பட்டார்கள். இணைச்சட்ட நூல் 14வது அதிகாரம் 28 நாம் இவ்வாறு வாசிக்க கேட்கின்றோம். 3ஆம் ஆண்டின் இறுதியில் அவ்வாண்டில் விளைகின்ற எல்லா பலனிலும் 10 பங்கை பிரித்து உனது நகரின் வாயில் அருகே வை. உன்னோடு பங்கும் சொத்தும் இல்லாத லேவியரும் உன் நகரில் வாழும் அந்நியரும் அநாதைகளும் கைப்பெண்களும் உண்டு நிறைவு கொள்வார்கள். அப்போது அனைத்து செயல்களிலும் உன் ஆண்டவராகிய கடவுள் உனக்கு ஆசி வழங்குவார் என்று வாசிக்க கேட்கின்றோம். எதற்காக இந்த 10 பங்கு என்றால், லேவியரும் அந்நியரும் அநாதைகளும் கைவிடப்பட்டோரும் கவனிக்கப்படவும் அவர்கள் வாழ்வு மேம்பட வேண்டும் என்றும், அதே போல இந்த 10 பங்கிலிருந்து வருகின்ற தொகையை எடுத்துக்கொண்டு சென்று ஆண்டவர் அவர்களுக்கு என தேர்ந்து கொள்ளப்பட்ட இடத்தில் அதிலிருந்து ஆடு மாடு ரசம் ஆகியவற்றையும் உன் நெஞ்சம் விரும்பும் எதையும் அந்த பணத்திலிருந்து நீயும் உன் வீட்டாரும் வாங்கி உன் கடவுளாகிய ஆண்டவர் முன்னிலையில் உண்டு மகிழத்தான் என்று நாம் வாசிக்க கேட்கின்றோம். இதை விடுத்து அவர்கள் தங்களுக்குள் போட்டி போட்டுக்கொண்டு யார் அதிகமாக 10 பங்கை கொடுக்கிறார்கள் என்று தங்களுக்குள் போட்டி போட்டுக் கொள்ளுகிறார்கள். அதிலும் ஒரு படி மேலே போய் தங்கள் தோட்டத்தில் தானாக விளைந்தவற்றிலும் 10 பங்கை கொண்டு வந்து காணிக்கையாக கொடுத்தார்கள். லேவியர் எழுதிய புத்தகம் 11வது அதிகாரம் 4வது வசனத்திலே, அசை போடும் கால்நடைகளுக்கு விரிகுழம்பு இல்லையெனில் அதனை நீங்கள் உண்ணலாகாது. குறிப்பாக ஒட்டகம், அது அசை போடும், ஆனால் அதற்கு விரிகுழம்பு இல்லை, எனவே அது தீட்டு என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அனைத்தையும் கட்டுப்பாடுடன் கடைபிடிக்கின்ற பரிசேயர்கள் தண்ணீரையும் வடிகட்டித்தான் குடிப்பார்கள். அதன் வழியாக கூட தீட்டுப்பட்டுவிடக் கூடாது என்பதற்காகத்தான். ஆனால் இயேசு குறிப்பிடுகிறார், நீங்கள் கொசுவை வடிகட்டி ஒட்டகத்தை விழுங்குபவர்கள் என்று குறிப்பிடுகிறார். மீகா எழுதிய நூல் மீகா புத்தகம் 6:8 நாம் இவ்வாறு வாசிக்க கேட்கின்றோம். ஓ மானிடா, எது நல்லது என அவர் உனக்கு காட்டியிருக்கிறாரே, நேர்மையை கடைபிடித்தலையும் இரக்கம் கொள்வதில் நாட்டத்தையும் உன் கடவுளுக்கு முன்பாக தாழ்ச்சியோடு நடந்து கொள்வதையும் தவிர வேறு எதை ஆண்டவர் உன்னிடமிருந்து எதிர்பார்க்கின்றார் என்று. இவர்கள் நேர்மையையும் கடைபிடிக்கவில்லை, இரக்கம் கொள்வதிலும் நாட்டம் கொள்ளவில்லை. இவர்களிடம் மரபா கடவுளின் சட்டமா என்று கேட்டால், கடவுளின் சட்டத்தை தங்கள் மரபின் மூலமாக சாதுரியமாக சாமர்த்தியமாக புறக்கணித்து விடுபவர்கள். உதாரணத்திற்கு, உன் தாய் தந்தையை மதித்து நட என்று கடவுள் கூறியிருக்க, இவர்கள் நான் உங்களுக்கு தங்கள் பெற்றோரை பார்த்து நான் உங்களுக்கு தர வேண்டியது கடவுளுக்கு காணிக்கை ஆயிற்று என்று சொன்னால், நீங்கள் அவர்கள் தங்கள் பெற்றோரை கவனித்து கொள்ள நீங்கள் அனுமதிப்பதில்லை என்று. இவ்வாறு இவர்கள் அனைவருமே சாதுரியமாக சாமர்த்தியமாக கடவுளது கட்டளையை தங்களது மரபால் மீறுகிறவர்களாகிறார்கள். லேவியர் புத்தகம் 11வது அதிகாரம் 33 நாம் இவ்வாறு வாசிக்க கேட்கின்றோம். ஓனான், பல்லி, பச்சோந்தி இவை எவையேனும் மண்பாண்டத்தினுள் விழுந்தால் அது மண்பாண்டத்தையும் மண்பாண்டத்தில் உள்ள அனைத்துமே தீட்டுப்பட்டதாக மாறுகிறது, எனவே அது உடைக்கப்பட வேண்டும் என்று. இவர்கள் சொல்லுகிறார்கள், பாத்திரத்தின் வெளிப்புறத்தை தூய்மையாக்கினால் போதும் என்று. ஆனால் இயேசு உங்கள் உட்புறத்தை தூய்மையாக்க வேண்டும் என்று குறிப்பிடுகிறார்.
மனிதருக்கு வெளியே இருந்து உள்ளே சென்று அவர்களை தீட்டுப்படுத்தக்கூடியது எதுவும் இல்லை. மாறாக மனிதரின் உள்ளத்திலிருந்து வெளியே வரும் பரத்தமை, களவு, கொலை, விபச்சாரம், பேராசை, தீச்செயல், வஞ்சகம், காமவெறி, பொறாமை, பழிப்புரை, செருக்கு, மதிகேடு ஆகியவற்றை தூண்டுகின்ற தீய எண்ணங்கள் மனிதனது உள்ளத்திலிருந்து வெளியே வந்து அவை மனிதனை தீட்டுப்படுத்துகின்றன என்று குறிப்பிடுகிறார். எசாயா எழுதிய புத்தகம் 29வது அதிகாரம் 13வது வசனத்திலே, இம்மக்கள் உதட்டினால் என்னை போற்றுகின்றனர், இவர்கள் உள்ளமோ என்னை விட்டு வெகு தொலைவில் இருக்கின்றது, இவர்கள் என்னை வழிபடுவது வீண் என்று குறிப்பிடுகிறார். நாம் இறைவனை எப்படி வழிபடுகின்றோம் என்று சிந்திப்போம். ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.